வணக்கம். வணக்கம். ஜெயலலிதா ஆட்சியில் இரண்டாவது ஆண்டாக தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் சாகுபடி பொய்த்து போகும் நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று திமுக தலைவர் கலைஞர் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டாவது குறுவை சாகுபடி நடைபெறுமா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள திமுக தலைவர் கலைஞர், மேட்டூர் அணையில் நீர் இருப்பே இல்லாத சூழ்நிலையில் குறுவை சாகுபடி நடைபெற வாய்ப்பே இல்லை என்று ஹிந்து, தினமலர் நாளிதழ்களில் செய்திகள் வெளியாகியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். திமுக ஆட்சி நடைபெற்ற 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை 5 ஆண்டுகளும் குறுவை பயிரும் சம்பா பயிரும் பொய்த்தது இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ஆனால் ஜெயலலிதா ஆட்சியில் அமர்ந்ததிலிருந்து தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் டெல்டா மாவட்டங்களில் சாகுபடி பொய்த்து போகும் நிலைமை ஏற்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் பிரதமருக்கு காவேரி வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று கடிதம் எழுதியதோடு தங்களது பணி முடிந்து விட்டதாக ஆட்சியாளர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். அதிமுக ஆட்சியில் விலைவாசி பற்றிய கேள்விக்கு பதிலளித்துள்ளவர், மளிகை சாமான்களின் விலை உயர்வு, காய்கறிகள், மாமிசம், மீன் ஆகியவற்றின் விலை உயர்ந்து கொண்டே போகின்றன என்று ஹிந்து நாளிதழில் செய்தியாளர்கள் லட்சுமியும் தீபா கிருஷ்ணனும் செய்திக் கட்டுரை வெளியிட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செய்தி வெளியிடும் மாலை மலர் நாளேட்டில் வாழை இலை 5 ரூபாய் வரலாறு காணாத விலை உயர்வு என்ற செய்தி வெளியானதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆளும் கட்சியினரிடமும் அமைச்சர்களிடமும் விலைவாசி உயர்வு பற்றி கேட்டால், வெளிமார்க்கெட்டில் இவ்வாறு விலை உயர்ந்தால்தான் அம்மா உணவகங்களில் கூட்டம் சேரும் என்று பதில் கூறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதிமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்ததையெல்லாம் நிறைவேற்றிவிட்டதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளதற்கு பதிலளித்துள்ள கலைஞர், முதியோர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கப்பட்டு விட்டதா என்று வினவியுள்ளார். 110வது விதியின் கீழ் வெளியிடப்பட்ட 100 அறிவிப்புகளில் ஒன்றிலாவது முதியோர் இலவச பஸ் பாஸ் பற்றி அறிவித்தாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் வினாத்தாள் வெளியானது பற்றி நடந்த விசாரணை குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ளவர், வினாத்தாள் வெளியான போது தலைவராக இருந்தவர் பதவிக்காலம் முடிவுற்று ஆட்சியின் சாதனைகள் பற்றி கட்டுரைகள் தீட்டிக் கொண்டிருக்கிறார் என்று கூறியுள்ளார். ஆனால் வழக்கு மட்டும் நீட்டித்து கொண்டே இருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். திமுக அரசின் மீதான காழ்ப்புணர்ச்சி காரணமாக இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருப்பது பற்றிய கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர், கொள்முதல் செய்யப்பட்ட 1,27,00,000 தொலைக்காட்சி பெட்டிகள் பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், சுகாதார மையங்கள் ஆகியவற்றிற்கு வழங்கப் போவதாக அதிமுக அரசு அறிவித்ததை நினைவூட்டியுள்ளார். ஆனால் 95,725 தொலைக்காட்சி பெட்டிகளை விநியோகிக்க இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அவை முடங்கி கிடக்கின்றன என்றும் அவர் கூறியுள்ளார். அவற்றின் மதிப்பு 22,82,00,000 ரூபாய் என்று பேரவையில் வைக்கப்பட்ட தணிக்கைத்துறை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் திமுக தலைவர் கலைஞர் தெரிவித்துள்ளார்.